யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்வதற்கான வழி என்பதை சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியை சொல்கிற ஊழியங்களில் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாபெரும் அறுவடை பணிகளில் நம்மால் இயன்ற பங்குகளை செலுத்துவோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ பெரியவர்களும் தலைவர்களும் பேராயர்களும் போதகர்மார்களும் இந்த மிஷனரி பணியை தலையாகிய கடமையாக எடுத்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மாத்திரமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பானவர்களே, இந்த மாபெரும் நல்ல செய்தியை நம்முடைய தேசத்தவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் இதுவரையிலேயும் SMPM மூலமாக 187 மிஷனரிமார் 138 விதமான மக்கள் நடுவில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்கள். இவர்கள் செய்த ஊழியத்தின் மூலமாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே 2886 பேர் திருமுழுக்கு எடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக மாறி 386 புதிய கிராமங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இதுவரையிலேயும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுவரையிலேயும் 17 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு 2 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து திட்டமிட்டு உழைக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களில் நம்முடைய சேமிப்புகளை அறியப்படாத மக்கள் மத்தியிலே நடைபெறுகிற மிஷனரி பணிக்காக நான் செலவு செய்வோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்பார். அவருடைய சந்திக்கும்போது வெறுங்கையோடு கூட யாரும் போகக்கூடாது. ஒரு திரள் கூட்டமான ஆத்மாக்களோடு கூட அவரை சந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையின் மூலம் அப்படியே நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, இதுவரையிலே 250 குழந்தைகள் விடுதியிலே தங்கியிருந்து படிக்கிறார்கள். அருமையான குழந்தைகளுக்கு உணவுக்காக அனுப்பப்படுகிறது. ஆகவே ஜெபியுங்கள், உங்களுடைய காணிக்கைகளை உற்சாகத்தோடு தொடர்ந்து அனுப்பி வையுங்கள். நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அது ஆண்டவர் 1000 மடங்காக உங்கள் கையில் திரும்ப உடனே கொடுக்கணும்னு சொல்லி தினமும் நாங்கள் டெய்லி காலையில் 6லேருந்து 7:30 வரையிலையும் நம்முடைய இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களாக கூடி ஆன்லைன் மூலமாக ஜெபம் பண்ணுறோம். ஒரு போராட்டமான ஜெபம் பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த ஊழியங்களை ஆதரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தொழில், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். உங்களுடைய அருமையானவர்களே, முக்கியமான தேவைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை நாங்கள் அனுப்புகிறோம். இது நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சீக்கிரமாக வரப்போகிறார். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தமாக இரு, ஆயத்தப்படுத்து, காவலாளியாக இரு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆத்ம ஆதாய பணியில் இந்த கடைசி காலத்தில் ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி கால ஊழியத்தில் உங்களை ஈடுபடுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த ஊழியத்தில் பணித்தளத்தில் ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. நீங்கள் பார்க்கலாம். ஏராளமானவர்களுடைய வியாதிகள் குணமாகிறது. அருமையானவர்களே, இந்த வியாதியஸ்தர்கள் மந்திரவாதியின் பிடியிலிருந்து பலர் விடுதலை அடைகிறார்கள். மரித்தோர் உயிரோடு இழந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் குஜராத்தில் ஒரு சகோதரர், அவர் இயேசுவை ரொம்ப விரோதிக்கிறவர், எல்லாரையும் திட்டுவார் பார்த்துங்க சபைக்கு வர்றவங்கள. ஆனால் அவர் ஒரு குரு மூமெண்ட்டோட ரொம்ப தொடர்பு வச்சுருந்தார். அருமையானவர்கள், ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, அவருடைய கை கால்கள் செயல்படலை. அவருக்கு அதற்காக நிறைய பூஜைகள், நிறைய மருத்துவங்கள், நிறைய இடங்கள்லாம் போய் பார்த்துட்டாங்க. ஒன்றுமே வழி இல்லை. கடைசியாக அந்த சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒருத்தர் அவரை பார்த்து சொன்னாங்களா, நீங்கள் எங்களெல்லாம் ரொம்ப கேலி பண்ணீங்க, ஆனால் இப்போ நீங்கள் முடங்கி இருக்கிறீங்க. நாங்கள் உங்களை கேலிலாம் பண்ணலை. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். நீங்கள் மறுபடியும் எழுந்து நடக்கணும். நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயணும், அந்த குரு மூமெண்ட்டுக்கு போகணும். ஆகவே நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி அவருடைய அனுமதியை வாங்காமலேயே அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என் நண்பர்கள் அவங்க ஜெபம் பண்ணிட்டு போன உடனேயே அவருடைய சரீரத்துக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவர் பார்க்குறாரு, உணர்றாரு. அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்கள்
ஏறெடுத்த அந்த ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது என்று சொல்லி அவரும் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். இயேசுவே, எனக்கு எதாகிலும் செய்ய கூடுமானால் செய்யும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். திடீர்னு சொல்லி அவருடைய கை கால்கள் மிக சிறப்பாக நடக்க ஆரம்பித்தது. ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அருமையானவர்களே மிக உற்சாகத்தோடு ஆராதனைக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்துருந்தார். சபையாருக்கு எல்லாரும் ஆச்சரியம், இவ்வளோ நாள் நம்மளை கேள்வி பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி அப்போ தான் எழுப்பி சாட்சி சொல்லும்போது நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எனக்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் என்னை மறுபடியும் எழுந்து நடக்க பண்ணியிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகர்னு சொல்லி நான் இப்போ கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சாட்சிகள் நம்முடைய பணித்தளங்களில் நடைபெறுகிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்க. ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, ஒரு மிஷினரி ஸ்பான்சர் செய்கிறதுக்கு 3000 ரூபா. அருமையானவர்களே, ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டை கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா தேவை. 3 லட்ச ரூபாயில் கச்சா ஆலயங்கள் கட்டலாம். மிஷினரியோட குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா தேவை. அருமையானவர்களே, எல்லாரும் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அருமையானவர்களே, 42 வருஷமாக ஊழியம் செய்கிறேன் பார்த்துக்குங்க. நான் கேட்குறதெல்லாம் ஆண்டோடைய நற்செய்தி இன்னொருவருக்கு சொல்கிறதுக்காக, இந்த சொந்த தேவைக்காக கேட்கவில்லை. அருமையானவர்களே, பங்களா கட்டணும், பெரிய அளவில் வாழணும், அதெல்லாம் கிடையாது. நற்செய்தியை சொல்ல வேண்டும், இயேசுவின் நற்செய்தியை சொல்ல வேண்டும். அவரை சந்திக்கும்போது நீங்கள நானும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆகவே இந்த மாபெரும் காரியத்தில் உங்களை ஈடுபடுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது SMBM இயக்கத்தின் தலைவர் அருள் திரு டாக்டர் டேவிட் அவர்கள் தன்னுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இவர்கள் கோயம்புத்தூரிலே சென்ட் பால்ஸ் கல்லூரி அண்ட் பள்ளி நடத்தி வருகிறார்கள். நம்முடைய இயக்க ஊழியங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிஷினரி பணித்தளங்களுக்கும் வருகிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் என பிரியமான நம்பிக்கை டிவி வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் SMPM ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் மத்தியிலே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 864ஆம் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குள்ள ஒரு 5 ஆசீர்வாதங்களை குறித்து பேச விரும்புகிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உங்களை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும் நடத்துவார். ரெண்டாவதாக, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொல்கிறார். நீ வற்றாத நீருட்டை போலவும் நல்ல நிலத்தை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 5 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு விடை வேண்டும். நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 765 வாசித்து பாருங்க. அதில் 2 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய அக்கிரமங்கள், 2வது நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவங்கள் தான் அவர் நமக்கு செவி கொடுக்காதபடி அவரை நமக்கு மறைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்ம 2 அக்கிரமம் நம்ம தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது என்று அந்த வசனம் சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அக்கிரமம் நம்ம வீட்டில், நம்ம நாட்டில் அதிகமாயிடுச்சு. எனக்கு பிரியமானவர்களே, அக்கிரமத்தை பற்றி வேதாகமம் அநேக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 830-31 அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசித்து பாருங்கள். அக்கிரமம் பண்ணின நோவா காலத்து மக்களை தேவன் நிக்கிரகம் பண்ணினார் என நாம் வாசிக்கிறோம். அவர்கள் நீதியை பிரசங்கித்த நோவாவினுடைய பிரசங்கத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணவில்லை, அதை மதிக்கவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை, அதற்கு செவி கொடுக்கவில்லை. முடிவு, நோவா முதலான 8 பேர் மட்டும் பேழைக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 7:14 வாசிக்கிறோம். மீதி அத்தனை பேரும் நிக்கிரகம் பண்ணப்பட்டார்கள். என பிரியமானவர்களே, சங்கீதம் 5:5 வாசித்து பாருங்கள். அக்கிரமத்தை தேவன் வெறுக்கிறார். சங்கீதம் 37-38 வாசித்து பாருங்க. அக்கிரமம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 68-21 வாசிக்கும்போது தான் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய உச்சந்தலையை தேவன் உடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய வசனங்கள் இருக்குது. ஓசியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்கிரமம் செய்வர்களுக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி. ஓசியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 655ஆம் பகுதியில் வாசித்து பாருங்கள். அவர் அக்கிரமம் செய்வடைய அக்கிரமத்தை தேவன் நினைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தை செய்வ இடருண்டு விழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1106 வாசித்து பாருங்கள். அவர் 2ஆம் வருகையில் வந்து அக்கிரமம் செய்வதை நெருப்பினால் சுட்டரிப்பார் என்று வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே,
அக்கிரமம் செய்வதை நம்ம நிறுத்தணும். நம்முடைய வீட்டில் மகளுக்கும் நம்மையே நம்பி வந்த மருமகளுக்கும் என்ன பாகுபாடு காட்டுறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லா மாமியாரும் மோசமானவர்கள் இல்லை. மருமகளை மகள் மாதிரி நினச்சி நடக்கிற மாமியார் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில மாமியார்களுக்கு மருமகளை பிடிப்பதே இல்லை. ஆகாத பொண்டாட்டி கைப்பற்றால் குற்றம் கால்பட்டால் குற்றம்னு சொல்லுவாங்க. அதை போல் அந்த மருமகள் என்ன செய்தாலும் தன் மகள் 1 லிட்டர் பாலை கொட்டிட்டா கவலைப்படாத, நான் அதை கழுவி விட்டுறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாதன்னு சொல்லி தேற்றும்போது மறுநாள் தன்னுடைய மருமகள் 1 டம்ளர் காஃபி கொட்டி விட்டா உங்கள் அம்மா ஒரு எப்படி வளர்த்துருக்கான்னு சொல்லி திட்டுற ஒரு நிலைமையை பார்க்குறோம். அக்கிரமம் பண்ணக்கூடாது. குடும்பத்திலானாலும் எங்கேனாலும் அக்கிரமம் பண்ணக்கூடாது. அக்கிரமம் நிக்கிரம் பண்ணப்படும். 2வதாக பாவம். பாவத்தை குறித்து ஒரு 5-6 டெஃபினிஷன் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி 24:9 வாசித்து பாருங்க. தீய நோக்கம் பாவமாம். ரோமர் 14:23 224 பக்கத்தில் வாசித்து பாருங்க. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. யாக்கோபு 4:17 312 வாசித்து பாருங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பானால் அது பாவம் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 3:4 324 வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி நவாமல் அதை மீறி நடந்தால் பாவம். 1 யோவான் 5:17 330 வாசித்து பாருங்க. அநீதி எல்லாம் பாவம்தான். இவ்வாறு பாவத்தை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பாவ பெருக போச்சு. இந்த பாவ பெருகிற இடத்துல கிருபை பெருகினா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ரோமர் 5:20 வாசித்து பாருங்க. 215 பக்கத்தில் பாவ பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகி விட்டது. அதனால தான் நான் இன்றைக்கி உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் இப்படியே தொடர்ந்து வாழ முடியாது. பாவத்தை விட்டு நம்ம நிச்சயமாக விலகியே தீர வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, லோத்து காலத்து மக்களை நினைத்து பாருங்கள். அதே 18ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசித்து பாருங்கள். அவங்களுடைய அக்கிரமம், சோதோ கொமரா நாட்டு மக்களுடைய அக்கிரமம் பெருகிட்டு. லோத்து சொல்லி பார்த்துருப்பாரு, கேட்கல. கடைசியில் என்ன ஆச்சு? வானத்திலிருந்து தேவன் அக்கினியை வரவழைத்து அத்தனை பேரையும், லோத்துவையும் அவளுடைய 2 மகள்களையும் தவிர மீது எல்லாரும் மனைவி கீழ்ப்படியை மறித்து பின்னோக்கி பார்த்து கல் தூணா நின்றுட்டுருக்கிறா. இன்றைக்கும் 3 பேர் தான் காப்பாற்றப்பட்டார்கள். எனக்கு பெரும்பாலும் இதே சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நான் பொதுவாக சொல்வது ஒன்று உண்டு. எல்லா வியாதியும் பாவத்தினால் வர்றதில்லை, ஆனால் பாவத்தினால் வர வியாதி இருக்குது. எல்லா மரணமும் பாவத்தினால் வர்றதில்லை, ஆனால் பாவத்தினால் வர மரணமும் இருக்குது. எல்லா ஆக்சிடெண்ட்டும் பாவத்தினால் வர்றதில்லை, ஆனால் பாவத்தினால் வர ஆக்சிடெண்ட் இருக்குது. எல்லா பிரச்சனையும் அதே போல தான். எனக்கு பிரியமானவர்களே, பாவத்தை விட்டு விலக வேண்டும். இந்த உலகத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியை தவிர மீது எல்லாருமே அசுத்தர் தான். யாருமே யோக்கியம் கிடையாது. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? மனம் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், செய்தியை கேட்கும்போது அதன்படி நடக்க பழகுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். என பிரியமானவர்களே, மனம் திரும்புவது முக்கியமான ஒரு காரியம். ஆனால் எப்போது திரும்புறது? 2 கொரிந்தியர் 6:2 வாசித்துப்பாங்க. 249 பக்கத்தில் இதுவே அணுக்கிற காலம், இதுவே ரட்சணிய நாள். நம்ம இந்த கொரோனாவுக்கு அப்புறம் என்னெல்லாம் பாடுபட்டோன்னு யோசித்து பாருங்கள். கொரோனாவை கொடுத்தும் நம்ம மனம் திரும்பலையே நீ தேவன் வருத்தப்படுகிறார். என பிரியமானவர்களே, வெளிப்படத்தில் 9:20-21 வாசித்து பாருங்கள். 304 பக்கத்தில் மனம் திரும்பவில்லை. அதே போல் வெளிப்பட 16:20-9-11 வாசித்து பாருங்கள். நாம் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். அதற்காக தேவன் வருத்தப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றே திரும்ப வேண்டும். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டியே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் வாங்குகிற ஃபேனு, கம்ப்யூட்டர், செல்ஃபோனு எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டியே இல்லை. இன்றைக்கு நான் சென்னையில் இருந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன். நாளைக்கு நான் கோயம்புத்தூர் போய் மனைவி பார்ப்பனாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குகிற மருந்து மாத்திரைகளுக்கெல்லாம், உணவுப் பொருளுக்கெல்லாம் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்குது. சாதாரண ஊறுகாய்க்கு கூட 6 மாதம் டைம் கொடுத்து டேட்டா எக்ஸ்பைரி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரியே கிடையாது. எனக்கு 72 வயசு முடிய போது ஜூன் 14ஆம் தேதியில். எத்தனை வருஷம் வாழ்வு, எத்தனை நாள் வாழ்வேன் என்பதற்கு எந்த டாக்டரும் கேரி கொடுக்க முடியாது. இப்பொழுது பிறக்கிற பிள்ளை 50 வருஷம் வரைக்கும் வாழுங்கிறதற்கு எந்த டாக்டரும் கேரி கொடுக்க முடியாது. நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்து ஒருவரே கேரண்டி. நாம் மனம் திரும்பி அவருக்கு ஏற்றவாறு வாழ்ந்தால்தான் நம்முடைய ஆயுசு நாட்களை தேவன் நீடிக்க பண்ணுவார். நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தருவார். ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பில்லி கிரஹாம் என்ற உண்மையான ஒரு தேவ மனிதன், அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அமெரிக்காவிலே லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்களாம். அப்பொழுது நிறைய பேர் அவருடைய சத்தியத்தை கேட்டு
பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்களாம். அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவர்கள் அவர்கள் வந்து ஒரு செய்தியை சொன்னார்களாம். ஐயா, இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய உலக பிரசித்தி சினிமா நடிகையும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க, அவங்களும் உங்கள் செய்தியை கேட்டு மனம் விரும்புகிறாங்க, அவங்கள நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவர் சந்தோஷத்தோடு வர சொல்லுங்க என்று சொல்லி, மகளே, நீ மனம் திரும்ப விரும்புகிறது ரொம்ப முக்கியம், ஆனால் நீ இன்றைக்கே மனம் திரும்பி ஞானசா அதுக்கு அடையாளமாக ஞானசானம் பெற்றுக்கொள்ளின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், ஆனால் ஒரு 10 நாள் கழித்து நான் மனம் திரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். ஏன்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு பெரிய டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு பல கோடி அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதை முடிச்சுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து மனம் திரும்பி ஞானசானம் பெற்றுன்னு சொன்னாங்களாம். அப்போ பிள்ளைகிரகம் அவர்கள் சொன்னாங்களா, மகளே, அது ஒன்று தொழில், அதை நீ எப்பவும் பண்ணலாம், ஆனால் மனம் திரும்பினா இன்றைக்கு நீ மனம் திரும்பி சொல்லி எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த அம்மா போயிட்டாங்க. போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி ஆன் த ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்க டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவங்களாம். அதில் எழுதுறதை என்ன எழுதி வச்சுருந்தாங்களா, ஐ வாண்ட் டு ரிப்பென்ட் பட் நாட் டுடே ஆஃப்டர் 10 days. அந்த 10 daysங்கிற சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு பிரியமானவர்களே, இந்திய தேசத்தில் ஒரு வருஷத்தில் 15 லட்சம் பேர் ஹார்ட் அட்டாக்கில் இறங்குறாங்களாம். ஆனால் அதில் 80% பேர் வித்தின் 5 minutes இறந்து போயிடுறாங்களாம். சமீபத்தில் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, தகப்பன மோனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, மத்தியானம் பையன் கை கழுவ போயிட்டாரு. அப்பா தான் சாப்பிட்ற பிளேட்லேயே கை கழுவுறதுக்காக செம்பு எடுக்கும்போது செம்பு கீழே விழுந்துருச்சான். சத்தம் கேட்டு பார்த்தா அப்படியே சாஞ்சிட்டாராம். பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்களாம், செத்து 10 நிமிஷம் ஆயிடுச்சின்னு சொன்னாங்களாம். இதுதான் உலக வாழ்க்கை. எனக்கு பிரியமானவர்களே, அக்கிரமம், பாவம் இவர்களை விட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தில் வாசித்த 5 ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபையின் ஒழுங்குபடி இந்த நாளில் லாயலிட்டி என்று சொல்வார்கள். லாயலிட்டி என்றால் நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பது. அப்படி நம்பி கொடுக்கிற பொறுப்புகளிலே நாம் எவ்வளவு சுத்தமாக உண்மையாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசிப்போம். அருமையானவர்களே, நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம் அல்லவா, சுவிசேஷம். இந்த நற்செய்தி அறிவிக்கிறதை நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்பி நம்முடைய கையில் தருகிறார். இதை தான் பவுல் சொல்லும்போது, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவதூதர்களை நம்பி அவர் இந்த ரட்சிப்பின் ஊழியத்தை கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது இல்லையா. அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆகவே தான் அந்த ஊழியத்தை அவர்கள் கையில் கொடுக்காம அதை அனுபவிக்கிற நம்முடைய கையில் அவர் கொடுக்கிறார். ஆகவே அனுபவிக்கிற நாம் மற்றவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி வேண்டும். ஆகவே நாம் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நடப்போம் என்றால் நிச்சயம் நமக்கு அதற்கான ஆசீர்வாதம் உண்டு. அருமையானவர்களே, இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை என்ற இந்த லாயலிட்டியை சரியாக பயன்படுத்தி ஒரு 2 நபர்களை சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது நபர் தாவீது என்பவர் இல்லையா. அருமையானவர்களே, 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் 14-15 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதை எங்கேயெல்லாம் அனுப்பி வைத்தாரோ அங்கேயெல்லாம் அவர் புத்திமானாய் நடந்து கொண்டார் என்றும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டுகொண்டான் என்று அந்த இடத்துல எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்ம நம்பி நம்முடைய நிறுவனம் இல்லை என்றால் நம்முடைய வீட்டில் என்ன எதிர்பார்த்து கொடுக்குறாங்களோ அதற்கு ஏற்ற விதத்தில் பர்ஃபெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிற யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை நம்பி தான் பேரண்ட்ஸ் வந்து பள்ளிக்கு அனுப்புகிறாங்க இல்லையா. பிள்ளைகளை நம்பி தான் பேரண்ட்ஸ் வந்து கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க. எத்தனை பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறோன்னு சொல்லி கல்லூரி உடையில் போய், அருமையானவர்களே, ஹோட்டலில் போய் பாத்ரூமில் அதை கழட்டி வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு மறுபடியும் அதை உடைய அணிஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றோம் இல்லையா. இல்லை அருமையானவர்களே, சமீபத்தில் பேப்பரில் நான் வாசித்தேன், நல்ல ஒரு வசதியான வீட்டு பிள்ளை, அழகு பிள்ளை, அவள் டெய்லி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு கடையில் சாப்பிடுவான். அவளை போல் வயதுள்ள ஒரு பிள்ளை அவளோட வந்து பழகி ஒரு நாள் என்னோடய பர்த்டே நீ வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறான். அருமையானவர்களே, வீட்டிலே சொல்லியிருக்கிறா, நான் என் ஃப்ரெண்டுடைய பர்த்டேக்கு போகிறேன், நீ நைட்டு வரமாட்டேன்னு சொல்லி. அருமையானவர்களே, பிள்ளைகள் பர்த்டேக்கு போகிறேன்னு சொன்னால் அருமையானவர்களே, தனியாக தயவு செய்து அனுப்பாதருங்கள். உண்டு நீங்கள் அவங்களோட போகணும். அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைகளை அந்த பர்த்டே எந்த விதமான ஃபங்க்ஷனையும் அப்படி தனியாக அனுப்புவது முறையல்ல. அன்றைக்கி இந்த பிள்ளை திட்டமிட்டு வஞ்சித்து இந்த பிள்ளைய ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளுக்கு கொடுக்கக்கூடாத காரியங்களை கொடுத்து கடைசியாக அவளை பலர் சேர்ந்து சீரழித்து
அதிகாலையில் வீட்டில் கொண்டு விடும்போது தான் நடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே போகிறா பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே விலைக்கு சொல்ல வேண்டிய அருமையானவர்களே, நம்பி கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். சவுலை பொறுத்தவரையிலையும் அந்த தாவீதை பொறுத்தவரையிலையும் எல்லா காரியத்திலையும் 100% பர்ஃபெக்ட் பார்த்துக்குங்க. அவங்க அப்பா ஆடு மேய்க்கிற காரியத்தை பொறுப்பு கொடுக்குறாரு இல்லையா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் ஒரு முறை அந்த இடத்துல வரும்போது, ஒரு முறை கரடி வரும்போது தான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆடுகளை நான் காக்க வேண்டும், ஏனென்றால் அப்பா நம்பி கொடுத்த பொறுப்புன்னு சொல்லி அந்த லாயலிட்டியை அவர் அந்த இடத்துல சரியாக செய்தார் இல்லையா. சிங்கத்தை கிழித்தார் என்று சொல்லி பைபிளை நான் வாசிக்கிறோம். இதன் விளைவு என்ன? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர் அநேக காரியத்துக்கு அதிகாரியாக மாறினார் இல்லையா. அருமையானவர்களே, இந்த விஷயத்தில் 2 நாளாகமம் 16:9 எழுதியிருக்கு, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்பி கொடுக்குற அந்த லாயலிட்டிங்கிற காரியத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தோன்னா பெரிய பொறுப்பு உங்களை நம்பி காத்திருக்கு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆகவே சிறு சிறு காரியங்களை பார்த்து விழுந்துபடாதீர்கள். சாத்தான் பல நேரங்களில் இந்த தூண்டில் புழுவை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மீன் ஆசைப்பட்டு அந்த புழுவை சாப்பிட்டு மாட்டிவிடும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நமக்கு முன்னாலேயும் சில புழுக்களை காட்டுவான் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, சில ஆசை உணர்வுகளை தூண்டுவான். அதை பார்த்து விழுந்து தேவன் நம்மை எதற்காக பிடித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார் அப்படிங்கிற மறந்து போகக்கூடாது. நிறைய நேரங்களில் பதவி ஆசையை காட்டுவான். என் அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுல் தாவீதை கொன்று போட எண்ணினார்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு இல்லையா. என்றாலும் தாவீது ஒரு நாளும் சவுலை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை. மாறாக கர்த்தர் எனக்குன்னு ஒரு நாள் வைத்திருக்கிறார், அந்த நாளில் எனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார்னு சொல்லி இந்த தாவீது தன்னுடைய கடமையில் கவனமாக இருக்கிறதோடு கூட ஒருவேளை சவுலால் மலைகள் தூரம் ஓடி காடு காடாக ஓடி சவுல் துரத்தும் போது உயிருக்கு பயந்து தப்பித்து ஓடி இருக்கிற வேளையில் ஒரு நாள் ஒரு கெபியில் சவுல் தங்கி இருக்கிறார். அங்கே தங்கியிருக்கிற செய்தி அவருக்கு அறிந்த உடனே போய் தாவீது அந்த சால்வையினுடைய ஓரத்தை அறுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 24:14 வாசிக்கிறோம். பொதுவாக இந்த சால்வைங்கிறது அதிகாரத்துக்கு ஒப்பானது பார்த்துக்குங்க. அப்படின்னா அதை அறுத்த உடனே அந்த அதிகாரத்தை இவர் வாலண்டியராக இவரே பறித்து கொண்டது போல் அவருடைய மனது அடித்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அதனால தான் தாவீது உடனே சவுல்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அருமையானவர்களே, ஒருவேளை கர்த்தர் என் கையில் ஒப்படைச்சிட்டாரு என்னுடைய எதிரியை அப்படின்னு நினைக்காம அவர் மேலே கை போடாமல் அவர் செய்த காரியத்தில் அவர் அங்கே வந்து உண்மையாக அதை ஒப்படைக்கிறார். இதன் விளைவு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த லாயலிட்டியை பற்றி பவுல் கொரிந்து தெசலோனிக்கே திருச்சபைக்கு கடிதம் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 4-7 வரைக்கும் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. உங்களுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் சரீரத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள், அது தேவனுக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, நம்முடைய உடல் கடவுள் நமக்கு நம்பி கொடுத்தது பார்த்து, இந்த உடல் இருந்தால் தான், என்ன சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகவே இந்த உடலை சரியாக பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு பார்த்துக்குங்க. இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆபாச காட்சிகளை பார்த்து நிறைய வாலிப தம்பி தங்கச்சிமார் திருமணத்துக்கு பின்பு அடைய வேண்டிய இன்பத்தை அதற்கு பின்பே அடைய வேண்டும் என்று சொல்லி அதையே நினைக்கிறாங்க பார்த்துக்குங்க. அதனால் ஒரு குற்ற மனசாட்சியோட படிப்பில் உற்சாகம் இல்லாமல், வேலையில் உற்சாகம் இல்லாமல் அப்படியே தலையை தொங்க போட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. அருமையானவர்களே, இதிலிருந்து வெளியே வாங்க. அருமையானவர்களே, உங்களைப் போல இளைஞனாகத்தான் அந்த தாவீது இருந்தார் இல்லையா. அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தான் மனசில் இருந்துச்சே தவிர இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் செல்ஃபோனை திறந்தாலே ஆபாச காட்சி தான் வருது. இன்னும் கேட்டிங்கன்னா சில நேரங்களில் ஃபேஸ்புக்லேயும் ஆபாச காட்சிகள் வருது. அன்புக்குரியவர்கள், ஆகவே எது தகுதி எது சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி, இது சரியில்லைன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்கள், அப்படி க்ளோஸ் பண்ண முடியலைன்னா அவ்விதமான இடங்களுக்கு நீங்கள் தயவு செய்து செல்லக்கூடாது. இங்கே பவுல் மேலும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்கிறாரு, உங்களுடைய சரீரத்தை வெறித்தனமான உணர்வுகளுக்கு ஒப்பு கொடுக்காதிருங்கள். தேவனை அறியாதவர்கள் அதை செய்வாங்க.
ஆனால் தேவனை அறிந்து நீங்கள் உங்களுடைய சரீரத்தை வெறுப்பான, அதாவது வெறித்தனமான உணர்வுகளுக்கு ஒப்புக்கூடாதுருங்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல பவுல் தெளிவாக குறிப்பாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லாயலிட்டி இல்லைன்ற ஃபெய்த்ஃபுல்னஸை நம்ம சரீரத்தில் பராமரிக்க வேண்டிய சொல்லும்போது, முதலாக உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் உங்களுடைய சரீரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, வெறித்தனமான உணர்வு வரும்போது அதற்கு ஒப்பு கொடுக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது சொல்கிறாரு, தேவனை அறிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது யோவான் 17:3 எழுதியிருக்கு, ஒன்றான மெய் தேவனாக உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே வெறித்தனமான உணர்வான எண்ணங்கள் வரும்போது வேதத்தை வாசித்து பாருங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகவே அந்த பரிசுத்த நடக்கையை குறித்தே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆகவே என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தையோட வாழ்வோம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எர்மேல் அப்படின்றது ஒரு மிருகம் பார்த்துக்குங்க. அந்த மிருகத்துடைய உடல், அதாவது தோல் ரொம்ப காஸ்ட்லி. ஆகவே அதை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க, பிடிக்க முடியாது. ஆகவே பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்களாம், எந்த இடத்துல இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு 2 சைடும் வலை கட்டிடுவாங்க. ஃப்ரண்டில் ஒரு பயங்கரமான குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே பயங்கர நாற்றம் சேறுகளை போட்டு நாற்றம் வரக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அருமையானவர்களே, இந்த மிருகத்தை பல வழிகளில் துரத்துவாங்க. துரத்தும் போது 2 சைடும் ஓட முடியாமல் அந்த பள்ளத்தை நோக்கி ஓடும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற துர்நாற்றத்தை பார்த்த உடனே தன்னுடைய கைகளை அப்படியே தூக்கி கொள்ளுமா. என்ன சொல்லுமா, நீ வேணா சுட்டு கொண்டுக்க, ஆனால் அந்த அசுத்தமான இடத்துக்குள்ளே என்னால் போக முடியாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தர் இல்லையா? உங்களை நம்பி தான் இந்த உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்பியிருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, குடும்பம் நடத்துகிற வாலிபனே, குடும்பம் நடத்துகிற வாலிப தங்கச்சி, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கணவன், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற மனைவி என்று அதுதான் மனதில் வைத்திருக்க வேண்டுமே தவிர வெறித்தனமான உணர்வுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதிருங்கள். தேவனை அறிவதற்காக உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் லாயலிட்டி என்பதை குறித்து எங்களோடு சில குறிப்புகளை பகிர்ந்து கொண்டு, ஆண்டவரே, இதில் உண்மை உள்ளவனாக இருக்கிறவரை எவ்வளவாய் நீர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை உயர்ந்த அரசராக நீர் வைத்தீர் என்பதை வேதத்தில் வாசித்தோம். ஆண்டவரே, அடிமையாய் விற்று போடப்பட்ட யோசேப்பு அடிமையாய் இருந்த போதிலேயும் எகிப்து நாட்டில் ஒரு பிரதமர் என்கிற நிலையில் நீர் கொண்டு வந்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, தானியேல் அடிமையாக போன அந்த பாபிலோன் தேசத்திலேயும் ஆண்டவரே ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்ததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே லாயலிட்டியிலே உண்மையாக இருந்ததுனாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே, நாங்களும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை சிதற எடுக்கிற இவருடைய சிந்தைகளை கேவலமான பாதை கொண்டு போகிற எல்லா சாத்தான்களையும், பொல்லாத நினைவுகளை எங்களுக்குள்ள கொண்டு வந்து போடக்கூடிய பொல்லாத நண்பர்களையும் எங்களை விட்டு அகற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், மகிழ்ச்சி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய இதயத்திலையும் காலமெல்லாம் பெருக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர் தேவனுடைய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஆசீர்வாதங்களை தாரும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அந்த உன்னதமான பாக்கியத்தை எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?